ஹலோ ஆல், நேற்று ஈவினிங் கிச்சனுக்காக லிக்விட் சோப் டிஸ்பென்சர் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தது, ரிசீவ் ஆயிருந்தது. அது எப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாமல் நான் ஆர்டர் போட்டிருப்பேன். கரெக்டாக அதை டெலிவர் பண்ணும்போது அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பேசி சமாளிச்சாச்சு. இந்த லிக்விட் டிஸ்பென்சரில் பாட்டமில் வந்து விம்ஜலும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க பம்ப் வழியாக எடுத்தோன்னா சூப்பராக வெளியில் வருது. 100 rupeesன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காலிஃப்ளவர் 65 தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் வெந்நீரில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே காலிஃப்ளவரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே காஃபி வச்சு குடிச்சாச்சு. இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக கொள்ளு பொடி தான் ரெடி பண்ணியிருந்தேன். 1 கப் கொள்ளு கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய், 1/2 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5-6 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காயம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். டின்னருக்கு இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோதான். இனி நாளைக்கு பார்க்கலாம்.